தாராபுரம் அருகே விவசாய நிலத்தில் உயர்மின் கோபுரங்களுக்காக தனியார் நிறுவனம் மூலம் மின் கம்பங்கள் அமைக்க எதிர்ப்பு. காவல்துறையினரை கண்டித்து கோஷம் எழுப்பி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் கிழாகுண்டல் ஊராட்சிக்கு உட்பட்ட ஐயம்பாளையம் பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் மின் கோபுரங்கள் அமைக்க விவசாய நிலங்களின் வழியாக மின் கம்பங்கள் நட ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. இந்த மின்கம்பங்கள் விவசாய நிலங்களில் நடப்படுவதாக கூறி அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தனியார் நிறுவனம் சார்பில் ஆட்சியரிடம் அனுமதி பெற்றுள்ளதாக கூறி போலீஸ் பாதுகாப்புடன் மின்கம்பங்கள் அமைக்க ஏற்பாடுகளை செய்தனர். ஆனால் பொதுமக்கள் கலெக்டர் உத்தரவை இதுவரை தங்களுக்கு காட்டவில்லை. 70 ஆண்டுகளாக விவசாய நிலங்களை அரசுக்கு ஒப்படைக்காமல் வண்டிப்பாதையாக இருந்து பின்பு ரோடு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி கலெக்டர், RTO மூலனூர் யூனியன் அலுவலகம், கிளாங்குடல் ஊராட்சி முறை ஆவணங்களுடன் மேலும் பணிகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளேயே கடந்த வாரம் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றது. வருவாய் ஆவணங்களை சரிபார்க்க தாராபுரம் தாசில்தார் திரவியம் விசாரித்தார். பணிகள் போலீஸ் பாதுகாப்புடன் தனியார் நிறுவனம் சார்பில் மின்கம்பங்கள் அமைக்க ஐயம்பாளையத்திற்கு இயந்திரங்களுடன் மின்கம்பங்களை சிறைபிடித்து பொதுமக்கள் மூலனூர் காவல்துறைக்கு கோஷம் எழுப்பி போராட்டத்தை போராட்டம் தொடர்ந்து 4 மணி நேரம் நீடித்ததால் மின்கம்பங்கள் அமைக்கும் பணியை கைவிட்டு தனியார் நிறுவனத்தினர் சென்றனர். மின்கம்பங்கள் அமைக்கும் மரங்கள் வெட்டப்பட்டுள்ளது. வருவாய் ஆவணங்களில் தங்கள் பெயரில் உள்ளதால் மின்கம்பங்கள் அமைத்தார் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் விவசாயம் பாதிக்கும் என்று பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அப்பகுதியில் உள்ள தட்டான்குளத்திலும் மின்கம்பங்கள் அமைத்துள்ளதால் நீர்நிலைகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்நடைகள் பாதிக்கப்படுவது பெரும் மின் விபத்து ஏற்படும் அச்சம் உள்ளதாக தெரிவித்தனர். வருவாய்த்துறையினர் தாராபுரம் தாலுகா மூலனூர் அருகில் உள்ள கிளாங்குடல் கிராமம் ஐயம்பாளையத்தில் தனியார் காற்றாலை நிறுவனம் எங்களுக்கு தொடர்ந்து அத்துமீறல் ஈடுபட்டு வராங்க. எங்களுடைய பட்டா நிலத்தில் மின்கம்பம் அமைக்க எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த மூலனூர் காவல்துறை வச்சு எங்களை தினசரி மிரட்டுறாங்க. மிரட்டி மின்கம்பம் அமைக்க டெய்லி 20 குண்டர்கள் தனையோட வாகனங்களோட காவல்துறையை கூட்டிகிட்டு தினசரி மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் விவசாயத்தில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறான். எங்ககிட்ட 70 ஆண்டு காலமாக இதற்கான பத்திரம், பட்டா, ஆவணங்கள், ஆப்பதிவேடு அனைத்து எங்கள் பேரில் இருக்குது. ஆனால் அவங்க பஞ்சாயத்து தலைவர் ஒப்புதல் இருக்குதுன்னு சொல்லி போட்டு எங்கள்கிட்ட எந்த இதையும் காட்டாமல் தினசரி டெய்லி கொண்டு வரதை போலீஸ் மூலியமாக எங்களை மிரட்டி உங்களை பொய் வழக்கு பதிவு செஞ்சு உள்ள தள்ளிடுவேன் இதை சொல்லியே மிரட்டி எங்கள்கிட்ட இந்த மாதிரி தொடர்ந்து அத்துமீறல் ஈடுபட்டு வர்றாங்க. மூலூர் காவல்துறை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல் இதுக்கு பின்னல் தூண்டுதல் செயல்படுறதுனால எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட மிகப்பெரிய பணபலம், அடியால் பலம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அதை வச்சு எங்களை மிரட்ட பார்க்குறாரு. இதனால் எங்களுக்கு நாங்கள்லாம் வெளியூரில் இருக்கிற எங்கள் தாய்மார் பெற்றோர்கள் எல்லாமே கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் ஏழை விவசாயிகள் நிறைய படிப்பறிவு இல்லாதனால அவங்க ஒரு போலீஸ் கண்டோன்னே ஒரு பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்கள் அனைத்தும் எங்கள்கிட்ட 70-90 ஆண்டுகால ஆவணங்கள் எங்கள்கிட்ட தெளிவாக இருக்குது. ஆனால் வருவாய்த்துறையோ காவல்துறையோ அதை எதையுமே நாங்கள் எங்கிட்ட கொடுக்குறது எதையும் வாங்கி பார்க்குறது கிடையாது. இது சம்மந்தமாக நாங்கள் சிஎம் செல்லுக்கு அடிச்சிருக்கிறோம், RDOக்கு அனுப்பியிருக்கிறோம், தாசில்தாருக்கு அனுப்பியிருக்கிறோம், மூலூர் BDOக்கு அனுப்பியிருக்கிறோம், லோக்கல் RIக்கு அனுப்பியிருக்கேன், ஸ்டேஷனுக்கு நான் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். ஆனால் யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. தனியார் காற்றாலை நிறுவனத்துக்கு இவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்து எங்களை மிரட்ட வேண்டிய தேவை என்ன இது வந்துச்சு? நாங்கள் அப்பாவி விவசாயி எங்களை இப்படியே வஞ்சிக்கணுமா? நாங்கள் இதில் எவ்வளோ தூரம் இழப்பு ஏற்படுது எங்களுக்கு பொருளாதார இத்தனை வரையும் காற்றாலை நிறுவனத்தை போட்டால் எங்களுக்கு இத்தனை மரங்கள் வெட்டி இவ்வளோ செலவு இழப்பு ஏற்படும் போது யார் இந்த இழப்பு ஈடுகட்ட முடியும்? எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது இல்லாமல் இந்த மிரட்டல் உருவாக்க எங்களுக்கு காவல்துறை மிரட்டல் உருவாக்க இது எப்படி சமாளிக்கிறேன்னு எங்களுக்கு வழியே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்குங்க, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முயற்சி பண்ணி இதுக்கு ஒரு தீர்வு வேண்டாம், நல்லா இருக்குது. மாவட்ட நிர்வாக தலையிடம் இதில் நாங்கள் அதை தான் விரும்பி கேட்குறோம். மீண்டும் கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு காவல்துறை மூலிமா, இந்த குன்றல் மூலிமா, ஊராட்சி மன்ற தலை மூலிமா கிடைக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தல் முதல்ல நிறுத்துங்க. நாங்கள் எதையும் கேட்கல. வேறு விவசாயம் பாதிக்குதுங்கிறது ஒரு புறம் இருந்தால் கூட முதல்ல நாங்கள் நிம்மதியாக வாழணும். அந்த வாழ்றதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுங்க முதல்ல. அதை தான் நாங்கள் இது கேட்குறோம். வேறு எதையும் நாங்கள் கேட்கல. சக்திவேல். எங்களுக்கு இந்த தனியார் காத்தாடி ரொம்ப தொந்தரவாக இருக்குதுங்க. காலையில் 8 மணினா கொண்டு வண்டி வாகனம் எல்லாம் நிறுத்திக்கிறாங்க. நான் தனியாக தான் இருக்கிறேன். எல்லா ஆம்பளையிலும் தூர் இருக்கிறாங்க, பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர்றதுக்குள்ளேயே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. காலையில் எந்திரிச்சா சாயந்தரம் நைட்டு 7 மணி மட்டும் வண்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆடு மாடு எதையும் போய் பார்க்க முடியல. எல்லாம் இன்றைக்கி 100 ஆடு இருக்குது, 4 மாடு இருக்குது, குட்டி இருக்குது, எல்லாமே சும்மா தான் கிடக்குது. நாங்கள் சாப்பாடு கூட செய்ய எங்களுக்கு விடுறதில்ல. நாங்கள் பின்னுக்கு போனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கம்பத்தை கொண்டாந்து நடுறாங்க. நாங்கள் அந்த கம்பத்து மேலேயே உட்காந்துருந்தா தான் இருக்கிறாங்க.
சொல்கிறாங்க நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு மூலூர் காவல்துறை எங்களை மிரட்டுறாங்க, உள்ளே வச்சிருங்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டுருங்கிறாங்க. இதுலனா எங்களால் ரொம்ப கஷ்டம். அந்த 10 நாளாக இதே எங்களுக்கு வேலையே இதுதான். எங்கள் விவசாயம்லாம் அப்படியே தான் கிடக்குது, ஆடு மாடு சும்மாவே தான் இருக்குது. இவ்வளோதான் நடந்துட்டு இருக்குதுங்க. எங்களுக்கு வந்து இதுலேருந்து எங்களை காப்பாற்றி கொடுங்க. எல்லாரும் வர்றாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. வந்து அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க, எங்களுக்கு ஆதரவாக யாருமே பேசுறது இல்லை. நடுறதை விடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட்டா நிலம்னு சொன்னால் அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்கள் பேரில் பட்டா இருக்குது, நாங்கள் பொது சனங்கள் நடுறதுக்கு ரோடு போடுற கூப்பிட்டுருக்குறோம், அதை தனியார் நிறுவனம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தலைவர் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து தனியாக நாங்கள் நடக்கிற குட்டைங்கள்லாம் தனியார் கம்பெனிக்கு எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் எங்களை தொந்தரவு பண்ணுறாரு. நீங்கள் தனியார் நடக்கிறதுக்கு மட்டும் விட்டாலும் பட்டா உங்கள் பேரில் விட்டாலுமே நீங்கள் அது எங்களுக்கு தான் சொந்தம்னு மிரட்டுறாரு. நாங்கள் தனியாருக்கு தான் விட்டோம்னு சொன்னால் தனியார்னா காற்றாலையும் தனியார் தான், நீங்கள் அதுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. நாங்கள் தனியாருக்கு விடல, நாங்கள் வந்து நடக்கிறதுக்கு மட்டும்தான் விட்டால் கம்பெனிக்காரங்களுக்கு நாங்கள் விடல, எங்களுக்கு வேண்டாம், இந்த நிறுவனம் வேண்டாம், எங்கள் ரோட்டில் வந்து நடக்கிறதுக்கு மட்டும் விட்றோம், எங்களுக்கு வந்து கம்பெனி நடவே வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோமுங்க. அதை அவங்க வந்து கேட்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்கு ஆதரவாக தான் யார் வந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. எங்களுக்கு ஆதரவாக யாருமே பேசுகிறதே இல்லைங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். வேலை பார்த்தா கூட சுசிலாம்